அத்தியாயம் தொடர்கிறது. முருகா, நாளை சபையோர் முன்னிலையில் நான் என்ன பதில் சொல்வது? உன்னுடைய திருப்தியை பெற்ற இந்த நூல் சபையோரால் அங்கீகரிக்கப்படாது ஒதுக்கப்படுவதை நீ அனுமதிப்பாயா? 2 நாளை நிகழும் என்று சமாதானம் சொல்லியிருக்கிறேன். என்ன செய்ய போகிறாய்? நாளை பொழுது எனக்கு விடியாது போய்விடட்டுமே. உன் பாதார விந்தங்களில் கிடத்தியுள்ள என் உயிரை நீயே எடுத்துக்கொண்டு விடு என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருந்தார் கச்சியப்பர். எவ்வளவு நேரம் அவ்வாறு பிதற்றிக் கொண்டிருந்தோம் என்பது அவருக்கே தெரியவில்லை. நித்திரை அவர் கண்களை மூடச் செய்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் இருக்கும்போது அவருடைய கனவிலே முருகன் தோன்றினார். சில நாட்களுக்கு முன்பு தம்முடைய சரிதத்தை பெரும் காப்பியமாக பாடுமாறு பணித்த அதே தோற்றம். அன்பனே, கவலைப்படாதே. நாம் எடுத்து கொடுத்த அடியில் வரும் திகட சக்கரம் என்ற சேர்க்கைக்கு இலக்கணம் இருக்கிறது. சோழ நாட்டிலே வீரசோழியம் என்றொரு இலக்கண நூல் உள்ளது. திகழ் தசம் என்ற 2 பதங்கள் திகடசம் என புணர்வதற்கு விதி அந்த நூலிலே சந்திப்படலத்தில் 18ஆம் செய்யுளிலே இருக்கிறது. சோழ நாட்டு புலவன் ஒருவன் நாளை சபையில் அந்த நூலை நேரிலே கொண்டு தருவான் என்று கூறி அருளி மறைந்தார் முருகப்பெருமான். கண் விழித்து எழுந்த கச்சியப்பர் இறைவன் கருணையை கண்டு அவருடைய திருப்பாதங்களை 2 கைகளாலும் கட்டி அணைத்துக் கொண்டு ஆனந்த பாஷ்யம் பெருக்கினார். முருகா முருகா என்று நெஞ்சுருக பிரார்த்தித்தார். பொழுது புலர்ந்தது. கச்சியப்பர் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பி வழிய முருகனுக்கான வழிபாடுகளை முடித்தார். சபை கூடுவதற்கான குறிப்பிட்ட நேரத்தில் மண்டபத்தை அடைந்தார். அன்று மண்டபத்தில் மேலும் ஜனத்திரள் நிரம்பி வழிந்தது. முதல் நாள் புலவர் எழுப்பிய சந்தேகத்தை இறைவனே தீர்த்து வைப்பார் என்று அவர் சொல்லி இருந்ததால் அந்த அதிசய காட்சியை காண மக்கள் திரண்டிருந்தனர். அன்றைக்கு முதல் போல் புலவர்களும் பண்டிதர்களும் கச்சியப்பரை மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து வரவேற்றனர். கச்சியப்பர் பீடத்தை அடைந்து திரண்டிருக்கும் ஜன சமூகத்தை வணங்கிவிட்டு ஆசனத்தில் அமர்ந்தார். அதே சமயம் வாயிலில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. என்ன என்ன என்று கேட்டபடி எல்லோரும் வாயில் புறம் நோக்கினர். யாரோ ஒரு மனிதர், கச்சியப்பர் எங்கிருக்கிறார், அவரை நான் பார்த்தாக வேண்டும் என்று வாயிலில் இருந்தவர்களிடம் வினவிக் கொண்டிருந்தார். கூட்டத்தில் இருந்த சிலர் மற்றவர்களை ஒதுங்கச் செய்து வந்த மனிதனை கச்சியப்பரிடம் அழைத்து வந்தனர். பூஜ்யரே, அடியேன் சோழ நாட்டு புலவர்களுள் ஒருவன். தங்களை சந்திக்க வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன். இதோ தங்களுக்கு வேண்டிய நூல், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவன் கச்சியப்பரை வணங்கி அவரிடம் ஒரு புத்தகத்தை நீட்டினான். முதல் நாள் சந்தேகத்தை எழுப்பிய புலவன் அங்கேதான் நின்று கொண்டிருந்தார். சட்டென்று முன்னால் வந்து அந்த புலவரிடமிருந்து புத்தகத்தை வாங்கி கொண்டு, இது என்ன புத்தகம் என்று கேட்டான். பண்டிதரே, வீரசோழியம் என்ற இலக்கண நூல் இது. சோழ நாட்டிலே வழக்கில் உள்ளது. இதில் சந்திப்படலத்தில் 18ஆம் செய்யுளில் நேற்று தாங்கள் எழுப்பிய சந்தேகத்திற்கு உரிய விதி இருக்கிறது என்று பணிவுடன் பதில் கொடுத்தார் கச்சியப்பர். புலவருடைய விரல்கள் பரபரவென புத்தகத்தை பிரித்து பக்கங்களை தள்ளின. சந்திப்படலம் 18ஆம் செய்யுள். அந்த பாடலை அனைவரும் கேட்குமாறு உறக்க படித்தார். திகழ் தசம் என்ற 2 வார்த்தைகளும் சேர்ந்து திகடசம் என ஆவதற்கு விதி அந்த செய்யுளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கச்சியப்பருடைய மேனி சிலிர்த்தது. முருகன் அவரை கைவிடவில்லை. தக்க சமயத்தில் அவரை காப்பாற்றி விட்டார். பரபரப்போடு அமர்ந்திருக்கும் ஜன சமூகத்தை நோக்கி 2 கைகளையும் கூப்பி வணங்கினார். புத்தகத்தை எடுத்து வந்திருந்த புலவன் முதல் நாள் சந்தேகத்தை எழுப்பியவரை நோக்கி, ஐயா, திரும்பவும் அந்த பாடலை படியுங்கள், சிலருக்கு காதில் விழாது இருந்திருக்கலாம் என்றார். அவன் மீண்டும் அந்த பாடலை அனைவரும் கேட்கும்படி உறக்க படித்தார். பக்கத்தில் இருந்த 2 அந்த புத்தகத்தை வாங்கி அதில் உள்ள செய்யுளை பார்த்தனர். சபையோர்களே, உங்கள் ஐயம் நீங்கிவிட்டதல்லவா என்று கேட்டார் சோழ நாட்டு புலவர். எங்கள் ஐயம் நீங்கிவிட்டது. கச்சியப்பரே, நூலை தொடர்ந்து பாடுங்கள் என்று குரல் எழுப்பினர் சபையில் இருந்தவர்கள். அடுத்த கணம் அவ்விடத்தில் பளிச்சென்று மின்னல் வெட்டியது. என்ன என்ன என்று பரபரப்போடு சபையோர் ஒருவருக்கொருவர் வினவினர். கச்சியப்பருக்கு அருள் புரிய சோழ நாட்டு புலவராக வந்த செந்தமிழ் குமரன் தாம் வந்த காரியம் முடிந்ததென்று மறைந்து விட்டார். சபையிலே பரபரப்பு அதிகமாயது. சோழ நாட்டு புலவனை காணாது அவர்கள் திடுக்கிட்டார்கள். இப்பொழுது இங்கேதானே அவர் நின்றிருந்தார், அதற்குள் எங்கே போய்விட்டார் என்று பரபரப்போடு அவர்கள் கேட்டனர்.
கச்சியப்பர் சில வினாடிகள் தம்மையே மறந்து உட்கார்ந்திருந்தார். குமரன் அல்லவா சபையில் தோன்றி அவர்களது சந்தேகத்தை போக்கி அருளினார். அவருடைய கண்கள் நீரை சொரிந்தது. இரு கைகளையும் கூப்பி மனதிலே கந்தனை தியானித்து வணங்கினார். அவர் மேனி அவ்வற்புதத்தை எண்ணி எண்ணி நடுங்கியது. மகாஜனங்களே, கந்த பெருமானே சோழ நாட்டு புலவராக இங்கு தோன்றி உங்கள் சந்தேகத்தை போக்கி அருளினார் என்றார் நாதழுதழுக்க. அந்த வார்த்தைகளை கேட்ட சபையோர் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். இறைவன் அவர்களுக்கிடையில் தோன்றி அவர்களுடன் உரையாடியதை அவர்களால் உணர முடியாமல் போய்விட்டதே என்று மிகவும் வருந்தினர். கச்சியப்பருடைய தவ வலிமையையும் அவரிடம் கந்தனுக்குள்ள அன்பையும் அவர்கள் பலவாறு கொண்டாடினர். ஒருவர் பின் ஒருவராக வந்து அவருடைய பாதங்களிலே விழுந்து அவருடைய வார்த்தைகளுக்கு மறுப்பு கூறியதற்காக தங்களை மன்னிக்குமாறு வேண்டினர். முதல் நாள் சபையிலே எழுந்து நின்று சந்தேகத்தை எடுத்து கூறி நூலை மேலும் தொடர்ந்து அரங்கேற்ற அனுமதிக்க முடியாது என்று உரைத்த புலவர் என்சான் உடம்பும் ஒரு சானாக குறுக கச்சியப்பருடைய கால்களை பற்றி கொண்டு கதறினார். ஐயனே, தங்கள் அறிவாற்றலை உணராது அடியேன் ஏதேதோ பேசி ஒரு புனித காரியத்துக்கு தடையை விதித்து விட்டேன். ஆண்டவரிடம் தங்களுக்குள்ள ஈடுபாடு இன்று அத்தடையை போக்கிவிட்டது. அடியேன் செய்த மாபெரும் குற்றத்தை மன்னிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெரியவரான தாங்களுக்கு அபச்சாரம் செய்துவிட்டதை எண்ணி எண்ணி தவிக்கும் என் நெஞ்சம் அமைதியுறும் என்று கண்ணீர் விட்டு கதறினார். கச்சியப்பர் அந்த புலவருடைய தோள்களை தொட்டு எழுந்திருக்க செய்தார். அப்படியே அவரை கட்டி தழுவி கொண்டார். சுவாமி, தாங்கள் எல்லளவும் வருந்த வேண்டாம். தாங்கள் மறுத்து உரைத்ததால் அல்லவோ என்னப்பன் அருள் வெளிப்பட்டது என்று அவரை கொண்டாடினார் கச்சியப்பர். இறைவனே நேரில் தோன்றி ஆதாரம் காட்டிய பின் தடை என்ன? சபையில் இருந்த புலவர்களும் பண்டிதர்களும் நூலை தொடர்ந்து பாடுமாறு கச்சியப்பரை வேண்டிக் கொண்டனர். கச்சியப்பரும் சுவடிகளை எடுத்து பிரித்து மேலே தொடரலாயினார். நாள்தோறும் புராணம் அரங்கேற்றம் தொடர்ந்தது. பாடல்கள் ஒவ்வொன்றாக பாடி அவற்றுக்கு விளக்கம் கூறி வந்தார் கச்சியப்பர். அத்தியாயம் முற்றும்.